ஆமா என்ன எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? ஆமைக்கு முயலுக்கு ரேஸ் வச்சா முயலுக்கு பதிலாக ஆமை ஜெயிக்குது. முயல் தானே ஆமையோட வேகமாக ஓடும். இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. அது அந்த காலத்தில் நிறைய நானும் 1ஆம் கிளாஸில் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த டவுட் இருக்குது. நான் நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸை செஞ்சே பார்த்துடணும். அது உண்மையாக பொய்யான்றதை ஆமை மயில் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம்வா. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பார்த்தா 2-3 போட்டியில் கூட நடத்திருக்கிறோம். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் கிளாஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று படிச்சிருவோம் இல்லையா, ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சா எது ஜெயிக்கும். அதை பார்த்தா கதையாக பார்க்குற பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். பட் நேச்சுரலாக அது நடக்குமான்ற ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதை பார்த்தா ஆமையும் மயிலை வச்சு 2 செக் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கோசரம் பார்த்தா முயல் பார்த்தா நம்ம நண்பர்கிட்ட கேட்டிருந்தோம். ஸோ அவர் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அலைஞ்சு நமக்கோசரம் வாங்கி கொடுத்துருக்காரு. இல்லை பார்த்தா முயல் ரொம்ப வெள்ளையா ரொம்ப கியூட்டா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இல்லை பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குது. கைஸ் முயல் கூட பார்த்தா ஃப்ரெண்டு சொல்லி ஒரு வாரம் பார்த்தா அலைஞ்சு தெரிஞ்சு அதை வாங்கிட்டேன். பட் ஆமை கிடைக்கிறது பார்த்தா ரொம்ப ரேரு. ஸோ எனக்கு பார்த்தா கையில் வெண்ணெய் வச்சு நெய் கலைவாங்க இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட் தான் என் நிலம இருந்துச்சு. அதாவது பார்த்தா உள்ளூர் கோட்டையிலே பார்த்தா ஆமை இருந்திருக்கு. நான் ஒரு நாள் பார்த்தா நைட்டு போயிட்டு இருந்தேன் பார்த்தா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அதிர்ஷ்டமா அப்பாடா கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் பார்த்தா அந்த ஆமையை பார்த்தீங்கன்னா அப்படியே கமுக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா இது பார்த்தீங்கன்னா குளத்தாமையுமாங்க. ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. நான் எப்படி பார்த்துட்டு இருக்குது குருகுருன்னு. ஸோ கைஸ் இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் நம்ம கையில் பார்த்தோன்னா ஆமை விசஸ் முயல் ஸோ ரெண்டுமே பார்த்தோன்னா இருக்குது. இதை வச்சு பார்த்தோன்னா இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வேலை எது ஜெயிக்க போகுதுன்றதான் பார்த்தா ஹைலைட்டாக இருக்குது. ஸோ கைஸ் அதாவது பார்த்தா ஆமை விசஸ் முயல். ஸோ நம்ம பார்த்தா போட்டிக்கு பார்த்தா ஒரு 2 ட்ராக் மாதிரி பார்த்தா அஃபீஷியலாகவே பார்த்தா ரெடி பண்ணியாச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா ஆமையும் இந்த பக்கம் பார்த்தா முயலும் வச்சாச்சு. நடுவாரம் பார்த்தா அந்த சென்டர் பாயிண்டில் பார்த்தா எண்டில் பார்த்தா ஒரு குச்சி வச்சிருக்கோம். அதை யார் தாண்டாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரமாக யார் ஜெயிச்சாங்களோ அது நல்லாவே தெரியும். கைஸ் முயல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ விட்டா ஜெட்டு வேகத்தில் ஓடி மாட்டிருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா தண்டக்கருமான உள்ள படுத்துக்கிட்டே இருக்கிறான், எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். சார் வெளியில் வாங்க, உங்களை பார்க்குறதுக்கு யார் வந்திருக்கான் பாருங்கள். சேனலோட கேமராமேன் வந்திருக்காங்க மற்றும் பலரெல்லாம் வந்திருக்காங்க. வெளியில் வாங்க. ஹலோ காய்ஸ் இவன் பாருங்களேன், பாரு முட்டு சந்தில் போய் அடியில் போய் படுத்துக்கிட்டான். வெளில வாடா. ஸ்போர்ட்டி பார்த்தா இப்போ பார்த்தா ரெடி ஆயிடுச்சு. கைஸ் கேமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தா இப்போ ஆஃபீஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கேம் ரெடி ஆயிடுச்சு. பட் போட்டியாளர் பார்த்தா ரெடியாகவே மட்டுமே இருக்கிறாங்க, வெளியே ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வர மாட்டேங்கிறாங்க. நம்மளாம் கொஞ்சம் தூரம் போய் நின்னங்காட்டி தான் பார்த்தா யாரோ ஒருத்தர் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி வருவாங்க. ஸோ கைஸ் எல்லாம் லாங்கில் போங்க. கைஸ் 2 பேருமே பார்த்தா ரெடியாக தான் இருக்காங்க. பட் யாருமே பார்த்தா நகர மாட்டேங்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கதையோட முன்னுரைன்னு கூட சொல்லலாம். அதான் பார்த்தீங்கன்னா ரெடியாக தான் இருக்காங்க. பட் கதையோட முன்னுரிமையில் பார்த்தீங்கன்னா முயல் பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஓடிடும். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தண்டா கருமாதிரி படுத்துக்கிச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். Few moments later. வந்துட்டான். கைஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கக்குட்டி நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா முன்னாடி வெற்றிகரமாக வந்துட்டாரு. ஸோ கதையோட தொடக்கமும் சரி முடிவும் சரி அதில் ஆமை தான் ஜெயிக்குமாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தா நம்ம தலைவர் பார்த்தா வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டாரு. கதையில் பார்த்தீங்கன்னா ஆமா தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளோட முதல் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா முயல் ஜெயிச்சிருச்சு. மீதி என்ன 2 ரவுண்ட் இருக்குது. ஆமா பார்த்தோன்னா பயந்துகிட்டே இருக்கிறாரு. இப்போ தலையை விட்டு வெளியில் எட்டி பார்க்குறாரு யாரா இருக்கிறாங்களா இல்லையான்னு. யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக ஆமா வந்துடும். ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ 2ஆவது ரவுண்டில் பார்க்கலாம். இப்போ பார்த்தா 2ஆவது ரவுண்டை வெற்றிகரமாக அந்த முயல் வச்சு தொடங்கலாம். ஸோ கைஸ் ரவுண்டு 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா 2 போட்டியாளரும் பார்த்தா அதே இடத்துல ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா ஆமா எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டில் ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வெற்றிகரமாக பார்த்தா 2ஆவது ரவுண்டில் பார்த்தா நம்மளோட ஆமை பார்த்தா ஜெயிச்சிருக்குது. நம்ம மொத்தம் 3 ரவுண்டு சொன்னோம் இல்லையா. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தோன்னா முதல் ரவுண்டில் முயலும் ஜெயிச்சிருச்சு, 2ஆவது ரவுண்டில் பார்த்தா ஆமையும் ஜெயிச்சிச்சு. இப்போ பார்த்தா ஃபைனல் ரவுண்டு. இதுதான் எது உண்மையான ஒரு விஷயம் நடக்க போன்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தா திரும்ப பார்த்தா அதே பார்த்தா 3ஆவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.
போடுற அரைக்கல்லுக்கு போயிட்டான். எந்திரிச்சு போடா. அடே எந்திரிடா ராசாத்தி. நீங்கள ஓடுங்க. வாடா 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 போடா போடா போடா. டேய் நீ போடா. டேய் டேய் என்ன என்னை பார்க்குற லுக்கூட்டா? நீங்களே பாருங்களேன், இங்க இருந்த முயல் இது வரைக்கும் போயிருச்சு. போய் இந்த இடத்துல நீட்டு விட்டு படுத்துக்கிச்சு. நம்ம ஆமை பார்த்தீங்கன்னா விட்ட வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க பாருனா கோட்டை தொட்டு அதை பாருனா பிச்சை நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங் தான். ஸோ இந்த ஸ்டோரி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கதை என்னமோ ஒரு கதையாகவே இருந்தாலும் கூட ரியல் லைஃப்பில் கூட பார்த்தா அதுதான் உண்மையான ஒரு விஷயம் பார்க்குறேன். இந்த விஷயம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே அடிக்கிற காற்றுக்கு ஒரு ஓரமாக அந்த படுத்துக்கிட்டு நல்லா இழப்பு வாங்குறா. அப்படி இன்னும் கொஞ்சம் சோத்தை போட்டோம்னா தின்னுபிட்டு நல்லா படுத்துக்க மாட்டேங்குது. அவன் பார்த்தீங்கன்னா எப்படா விடுவீங்க ஓடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவன் மும்முரமாக இருக்கான். ஸோ சொல்லி வாயமுள்ள இருந்துச்சு ஓடுறான் பாருங்களேன். உன்னை வேற நேற்று நைட்டு அவ்வளோ மழையில் தேடி பிடிச்சி ஃப்ரெண்டுகிட்ட கெஞ்சி வாங்கிட்டு வந்தா ஜெயிப்பேன்னு பார்த்தா அப்படி படுத்துக்கிட்டு இதில் வேற வாங்கிட்ட என்ன தெரியுமா காய் சொன்னான், காட்டுக்குள்ளேயும் பண்ணிடுறா முயல் ஜெட்டு வேறு பயந்து கொடுத்தான். நாங்கள் வீட்டில் ஒரு சாம்பிள்லாம் பார்த்தோம். சாம்பிள் பார்த்தோன்னே கூண்டை திறந்து விட்டா ஒரு படத்தில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ வெளியில் வந்து சாப்பிட்டு திரும்ப கூண்டுக்குள்ளாரவே படுத்துக்கும் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் தான் காசு நடந்துச்சு. வெளியில் திறந்துட்டோனையும் 4 அருகம்புல் தின்னோனையும் திரும்ப போய் கூண்டுக்குள்ளாரே ஏறி படுத்துக்கிச்சு, வெளியே கூட வரவே கிடையாது. ஸோ அப்போயே அதை வச்சு தான் நாங்கள் பேசிக்காக பிளான் பண்ணோம். சரி காட்டுக்குள்ளேயே பண்ணலாம் ஓடிடுமான்னு ஒரு பயத்தோடு தான் பண்ணோம். ஆனால் இது பார்த்தோன்னா விட்டா ஆமை கூட ஓடி போயிட மாட்டேங்குது, இது ஓடவே மாட்டேங்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ காய்ஸ் ஆமை விசஸ் முயல். ஸோ இதோட ஒரிஜினல் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயல் ஒரு நாள் பார்த்தா ஆமைகிட்ட வந்து கேட்டுச்சாமா, வா உனக்கு எனக்கு போட்டி வச்சுக்கலாம், யார் வேகமாக போகலான்னு சொல்லிச்சாமா. ஆமை இருந்து என்ன சொல்லிச்சாமா, ஐயோ எனக்கு உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, உன்னோட இதுவே பார்த்தோன்னா ஓடுறதான், என்னால் பார்த்தா உன்னால் ஓட முடியாது அப்படின்னு அந்த ஆமை வந்து முயல்கிட்ட சொல்லிச்சாமா. முயல் பார்த்தோன்னா அந்த ஒரு சந்தோஷம் அதை பார்த்தோன்னா என்னால் ஓட முடியும் தைரியத்துலாம் போய் ஆமைகிட்ட பேசிச்சாமா. ஸோ இருந்தாலுமே கூட வச்சுக்கலான்னு கோசரம் பார்த்தோன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுற மாதிரி சொல்லிருந்துச்சாமா. முயலும் ஆமைக்கும் பார்த்தோன்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா போட்டி தொடங்குச்சு. அதில் பார்த்தோன்னா ஆமையும் முயலும் பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்தோன்னா முயல் நம்ம வச்சு சொல்லியே தெரியல, ஜெட்டு வேகத்தில் நம்ம முயல் பார்த்தோன்னா ஓடிட்டு இருக்கோம். அந்த டைமில் பார்த்தோன்னா மலையை கடக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தோட்டமும் கேரட் தோட்டமும் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோன்னே முயல் என்ன தோணுச்சுன்னா, ஆமை பார்த்தோன்னா நமக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு, நம்ம ஆமை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ வந்துடுறதுக்கு நம்ம கொஞ்சம் பசியாயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பொறுமையாக போயிடலாம், ஆமை வரத்துக்குலாம் நம்ம போயிடலாம்னு ஒரு சென்ஸ் எடுத்ததில் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிச்சான், இருக்கிற கேரட் பீன்ஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னே பார்த்தா உண்ட மையத்தில் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுச்சோமா. தூக்கம் போட்டோன்னே வேகத்தில் பார்த்தா ரொம்ப நேரம் அசந்து தூங்கினால பார்த்தா ஆமை என்ன பண்ணிச்சான், கடந்தாங்க எதாவது பார்த்தா அந்த மலைக்கு போய் நின்றுட்டு இருக்குது. முயல் பார்த்தோன்னா ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு வேகத்தில் இருந்துச்சு ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா ஆமை பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி நின்று டாட்டா காமிச்சிட்டு இருந்தாமா. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம அசந்து தூங்கிட்டோம். அதாவது பார்த்தோன்னா ஆமையிட்டு இருக்கிற பொறுமை நம்மகிட்ட கிடையாது, நம்மகிட்ட வேகம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தோன்னா முயல் அந்த இடத்துல புரிஞ்சிருச்சாமா. நமக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வேகம் மட்டும் இருந்தாலும் பார்த்தாது வேகம் வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தா எனக்கு இதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஸோ மொத்தத்தில் பார்த்தா இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு நினச்சுன்னா கண்டிப்பாக கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்து எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்தா நம்ம சேனலில் வர காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான கிளிக் பண்ண ஆள் முடிச்சுன்னா எனபிள் பண்ணிச்சுங்க.